சீதா கிட்ட அருண் நல்லவன் வேஷம் போட்டுகிட்டே இருக்கிறான். ஆனால் அந்த நல்லவன் வேஷம் ரொம்ப நாளைக்கு நிலைக்காது. சீதா கிட்ட நல்லா வசமாக மாட்டிக்கிட்டு முடிப்பான். சீதா அவனை அருணை வேணான்ட்டு டைவர்ஸ் பண்ணிட்டு போவான்ட்டு நீங்கள் விரும்புனீங்கன்னா இந்த சேனலுக்கு லைக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அருண் ரொம்பவே மோசமாகவே இருக்கான். அவன் முத்துவை கெட்டவன் ஆக்கணும், நான் தான் நல்லவன் ஆக்கணுங்கிறதுக்காகவே ரொம்பவே தீவிரமாக முயற்சியில் இருக்கிறப்ப செல்வத்தை போட்டு அடித்து கெட்ட பேரை பண்ணிட்டு, ஆனால் இங்கே சீதாக்கிட்ட நல்லவனாட்டு நான் அவனுக்கு நல்லதை செஞ்சே எடுத்தேன். ஆனால் அவன் என்னை இப்படியெல்லாம் அசிங்கப்படுத்தினா, என்னை கேவலப்படுத்தினாங்கிற மாதிரி சீதாக்கிட்ட சொல்லி வச்சுருவான். அதையும் சீதா அவன் சொல்கிறது தான் உண்மைன்னு சொல்லி நம்பிட்டு இருக்கிறப்ப முத்துக்கிட்ட போய் முத்துக்கிட்ட செல்வத்தோட ஃப்ரெண்டெல்லாம் சொல்லிடுறாங்க, இப்படி உன் சகலை இப்படியெல்லாம் பண்ணியிருக்காரு. செல்வமும் மச்சனனும் ஒரு பைக்கில் போயிட்டுருக்கிறப்ப ஹெல்மெட் இல்லைன்னு சொல்லிட்டு ரொம்பவே ரூல்ஸ் மீற அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அவமதிப்பாகவும் இது பண்ணி அடிச்சிட்றாங்க. ஏன் கேட்டதுக்கு உன் ஃப்ரெண்டு முத்தை வர சொல்லு, அவனையும் உள்ளே வச்சு தாக்குற அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்படின்னு சொன்னானே. ஏன் முத்துக்கு ரொம்பவே கோவம் வருது. என் மேலே தப்புனா என்னை போட்டு இது பண்ண வேண்டியது, என் ஃப்ரெண்டை எதுக்கு இது பண்ணுறான், அவன் கேஸ் போட்டுட்டு போயிட்டு இருக்க வேண்டியது, நம்ம கோர்ட்டில் போய் இது பணத்தை கட்டிட்டு நம்ம வண்டி எடுத்துகிட்டு வந்திருக்கலாமல, எதுக்கு அதுக்கு அடிக்கணும், நடு ரோட்டில் உட்கார வைக்கணும் அப்படின்ட்டு முத்துக்கு ரொம்பவே கோவம் வருது. என்ன பண்ணுறது, அவங்ககிட்ட போய் வம்பிழுக்கக்கூடாது, சீதாவோட வாழ்க்கை வீணாக போயிருன்னு சொல்லி யோசிச்சுட்டு சீதாக்கிட்ட போய் கேட்குறேன். சீதா, நான் எத்தனை நாளைக்கு தான் நான் பொறுமையாக போகிறது. இப்போ நீ கல்யாணம் பண்ணி கொடுத்தது நான் அவனோட விஷயத்தில் தலையிடுறதே இல்லை. அவன் பண்ணுறது சரியில்லை, நீ பார்த்து நடந்துக்க. என் ஃப்ரெண்டு செல்வம் எனக்கு உயிருக்கு வேலை. அவன் போய் என்னை பழி வாங்குறேன்னு சொல்லிட்டு செல்வத்தை போய் ரொம்பவே இது பண்ணியிருக்கான். அது நல்லதுக்கே எல்லாம் உன் புருஷனை சொல்லி வை. இப்படியே நான் ரொம்ப நாளைக்கு அமைதியாகவே இருப்பேன்னு மட்டும் நினச்சிடாத அப்படின்னு சொல்லி முத்து சீதாக்கிட்ட சொல்லிவிட்டு போகிறான். சீதா, நீ கோச்சிக்காத அப்படின்னு. இல்லை மாமா, நீங்கள் எப்போவுமே நேர்மையாக தான் இருப்பீங்க, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சீதாவும் சொல்கிறா. என்னடா பண்ணுறதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு சீதா முடிச்சுட்ருக்கிறா. சரி, இவங்ககிட்ட எப்படியாச்சும் உண்மை வெளியில் வாங்கணும் அப்படின்னு சீதாவுக்கு அருண் மேலே டவுட் வந்துருச்சு. அருண் பேசுகிறது பொய்ங்கிறது தெரியுது. எப்படியாச்சும் இவன் என்ன பண்ணுறான் ஏது பண்ணுறான்ட்டு மாமா சொல்கிறது உண்மையா, இவன் சொல்கிறது உண்மையான்னு நம்ம கண்டுபிடிச்சே ஆகணும். நம்ம மாமா பேச்சை மீறி நம்ம லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டோம், அந்த வாழ்க்கை நல்லா இருக்கணுன்ட்டு மாமாவும் எவ்வளோ தூரம் இருந்தால் பொறுமையாக பொறுத்து போவார். இதை நான் கண்டுபிடிச்சே ஆகணும் அப்படின்ட்டு சீதா ஒரு முடிவில் இருக்கா. நீத்துவோட ரெஸ்டாரண்ட்டை கலாட்டா பண்ணுன்னு சொல்லி ஸ்ருதியோட அம்மா ஆளுகளை அனுப்பிட்டாங்க. அந்த இதை கேட்டுட்டு ரவிக்கு ரொம்பவே கோபம் வருது. போய் ஸ்ருதிக்கிட்ட உங்கள் அம்மா இப்படியெல்லாம் பண்ணியிருக்காங்க, இது என்ன நல்லாவா இருக்குது, நீ கேளுன்னு சொல்லி சொன்னானே. ஸ்ருதி நான் எதுக்கு கேட்கணும், நீ வேலை செஞ்ச ரெஸ்டாரண்ட்டில் அங்கே தானே பண்ணாங்க, அது உனக்கு தேவைன்னா நீ கேட்டுக்க, எனக்கு தேவைன்னா நான் கேட்டுக்க. இப்போ உங்கள் அம்மாகிட்ட ஏதாச்சும் பிரச்சனைனா நான் போய் தான் கேட்பேன், உன்னை கேட்க நான் சொல்லவே மாட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறப்ப விஜயா எதுக்கு என்னை போய் என்னை இழுத்து பேசுகிற அப்படின்ட்டு. ஆமாம், உண்மை தானே நான் பேசுகிறேன், எனக்கு தேவையானது என்னமோ அதை நான் செஞ்சுக்குவேன், அவருக்கு தேவையானமோ அவர் தான் செஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. மீனா இருந்துக்கிட்டு அப்படியெல்லாம் பண்ணக்கூடாது சொல்லி, நீ உங்கள் அம்மாட்ட நீ என்ன வேணால் பேசி கேட்கலாம், நம்ம வீட்டுக்காரருக்கு ஒரு அவமானங்கிறப்ப நம்ம தானே கேட்கணும் அப்படின்னோடனே, நீங்கள் உங்களையாட்டெல்லாம் நான் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு, இருந்தாலும் நான் கேட்குறேன், நீங்கள் சொன்னதுக்காக எங்கள் அம்மாவை நான் போய் கேட்குறேன், எதுக்கு இப்படி பண்ணீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் ரவி அதையும் புரிஞ்சுக்காம, நீ என்னை அங்கே உங்கள் அம்மாவை கேட்குறதையும் இல்லாமல் நீ நீத்துக்கிட்ட மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னோடனே ஸ்ருதிக்கு ரொம்பவே கோபம் வருது. இவன் அங்கே ரெஸ்டாரண்ட்டை வேலையே செய்ய வேணான்னு சொல்லுறேன், அப்படியும் போய் செஞ்சுக்கிட்டு உட்காந்துருக்குறான், இன்னும் நான் போய் அவகிட்ட மன்னிப்பு கேட்கணுமா, அது மட்டும் நடக்கவே நடக்காது அப்படின்னு சொன்னோடனே கோவிச்சுக்கிட்டு ஸ்ருதி போயிடுறான். முத்து இருந்துக்கிட்டு இதெல்லாம் தப்பு, நீ போய் அவங்க அம்மாட்ட கேட்க சொல்கிறேன், அது கேட்குறது நீ வாஸ்தவம் தான், பலகுரல் போய் கேட்பாங்க. ஆனால் நீத்துக்கிட்ட போய் ஒரு மன்னிப்பு கேட்டால் அவ்வளோ ஒரு பொம்பளை இவ்வளோ ஒரு பொம்பளை எப்படி அந்த போய் மன்னிப்பு கேட்பா, அது தப்பல்லவா, உன் குடும்ப பிரச்சனைனாலையும் நாளைக்கு பெரிய பிரச்சனையாயிரும், உன் குடும்ப வாழ்க்கையை நீ பாரு அப்படின்னு சொல்லிட்டு முத்து ரவிக்கு அட்வைஸ் பண்ணுறா. நீ தேவையில்லாமல் உன் குடும்ப வாழ்க்கையை தொலைச்சிக்காத, நீங்கள் பேசாமல் அமைதியாக இருன்னு சொன்னோன்னே, உனக்கு பொண்டாட்டியை கைக்குள்ளே போடுக்கிற திறமை உனக்கு பத்தாது, அது எப்படி அவங்க இதில் கவுத்து வரணுங்கிறது உனக்கு ஒன்றும் தெரியல அப்படின்னு சொல்லி சொன்னானேயா. மீனாவுக்கு வந்துடும். அப்போனா நீங்கள் எங்களை எல்லாம் ரொம்பவே சீப்பாக இது பண்ணுறீங்களா அப்படின்ட்டு முத்துவும் மீனாவும் ஓடி பிடிச்சி விளையாண்டுட்ருக்கிறப்ப விஜயா வந்துடுறா. விஜயா இந்த வீடை என்ன நினச்சிட்ருக்குறீங்க, இப்படி அட்டகாசம் பண்ணிகிட்ருக்குறீங்கன்னு திட்டோன்னே 2 பேரும் அமைதியாகிடுறாங்க. மனோஜோட ஸ்டோர் ரூமுக்கு கிறிஸ்து படிக்கிற கரஸ்பாண்டன்ட் வர்றாங்க. அங்கே டிவியும்
ஏசியும் வாங்குறதுக்காக வர்றாங்க. அப்போ வந்து மனோஜ் பேசுகிற இங்கிலீஷை பார்த்துட்டு நீங்கள் நல்லா பேசுகிறீங்க, இவங்க நல்லாவும் நிறைய டிகிரி முடிச்சிருக்கீங்க, எங்கள் ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து அட்வைஸ் பண்ணலாமல்ல, நீங்கள் வந்து எங்கள் இதில் ஃபங்க்ஷன் நடக்குதா சீஃப் கெஸ்ட்டாக வந்து அவங்களுக்கு நல்லதாக 4 வார்த்தை சொல்லிக் கொடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னோடனே அவனுக்கு ரொம்பவே சந்தோஷம் வருது. அவனோட ஃப்ரெண்ட் இருந்துட்டு உனக்கு இது நல்லா ஆப்பர்ச்சுனிட்டி, நீ போய் நல்லா பேசி நல்லா இது பண்ணு அப்படின்னு சொன்னோடனே வீட்டில் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கா என்ன பேசுகிறது என்ன பண்ணுறதுன்னு. அது முத்துவும் ரவி எல்லாம் ரொம்பவே அவன் பேசுகிறத பார்த்து காதில் ரத்தம் வருதுடா, ஏன்டா இவனுக்கு என்னடா ஆச்சு இப்படியெல்லாம் பேசிகிட்டு இருக்கா அப்படின்னு சொன்னோடனே, நீ பேசுகிறத நிப்பாட்டுறியா இல்லையா, அங்கே நாய் நீ பேசுகிறத பார்த்து நாய் கத்திட்டு கிடக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு விஜய் வந்துட்டு அவன் நல்லா தான்டா பேசுகிறான், எதுக்குடா நீங்கள் இப்படி பேசுகிறீங்க, கம்முன்னு இருங்கடா, நீ பேசுடா மனோஜ், நீ நல்லாவே பேசுகிற, நாளைக்கு எங்கே பேச போகிறியோ அங்கே நீ நல்லா பேசுவ அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கிறப்ப ரொம்பவே நாய் குலைக்குது, நீ பேசாதங்கிற மாதிரி பேசுது. ரோகிணிக்கு தெரியாது அவன் கிறிஸ் படிக்கிற ஸ்கூலுக்கு தான் போகிறாங்கிறது. அங்கே போய் ரோகிணியோட போலவாக்கு தெரிய போகுது. கிறிஷு தான் ரோகிணியை தான் கொண்டு போய் கிறிஷு ஸ்கூலில் சேர்த்துனா அப்படிங்கிறது தெரிய வந்தால் ரோகிணியோட கதை கந்தல் தான்னு நீங்கள் விரும்புனீங்கன்னா இந்த சேனலுக்கு லைக் பண்ணுங்கள்.